اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. ஆரம்பமாக அல்லாஹ்வை நம்மால் நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையில் முடியுமானவரை பயந்து நடந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்கும் வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல உறுப்புகளை குறித்து, அந்த உறுப்புகளுடைய தன்மைகளை குறித்தும் பலவாறாக சொல்லி காண்பிக்கின்றான். நம்மில் எல்லோருக்குமே தெரியும், ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு இயல்பான ஒரு விஷயம் என்பதாக ஒன்று இருக்கும். கைக்கான இயல்போ அந்த கை எடுப்பதற்கும் பிடிப்பதற்கும் தொடுவதற்கும் இன்னும் பலவாறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும். அதை போன்று மூளையை பொறுத்தவரை சிந்திப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் ஆய்வு செய்வதற்கும் தன்னுடைய மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதலான ஒரு விஷயம் என்பது அறிவு என்பது. இப்படி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு பொதுவான இயல்பு தன்மை உண்டு. அதை போன்று தான் நாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பு. பொதுவாகவே எல்லா ஜீவராசிகளுக்கும் நாவு என்பதாக சொல்லி இருக்கும். ஆனால் எல்லாம் பேசுமா அப்படின்னு பார்த்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு மாத்திரம் பேசக்கூடிய, உரையாடக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை மனிதனுக்கு கொடுத்துள்ளான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது, அலம் நஜ்அல் லஹு ஐனைன், அவர்களுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா, வலிசானௌ வஷஃபதைன், இரண்டு தாடிகளையும் ஒரு நாவையும் அவர்களுக்கு நாம் ஆக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான நிஅமத்துகளில் ஒரு அருள்களில் ஒன்றுதான் மனிதனுக்கு அல்லாஹ் நாவை கொடுத்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நாவினுடைய பகுதியின் ஒரு சிறிய பகுதி கட்டாயிடுச்சு அப்படின்னா கூட பேச்சு சரியாக வராது. நாவு எந்த அளவிற்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான படைப்புன்னு பாருங்க. நாவு ஒரு சதை துண்டு தான். அந்த சதை துண்டை நாம் வெறுமனே அசைக்கின்றோம். உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு காற்றின் மூலமாக அது வார்த்தைகளாக வெளிவருகின்றது. அது இங்கிலீஷாகவும் வரும், தமிழாகவும் வரும், அரபியாகவும் வரும். இன்னும் உலகில் பேசக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் அந்த நாவு அசையக்கூடிய அசைவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு மொழியாக வெளிப்படுத்துகின்றான். இப்படிப்பட்ட இந்த நாவு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று, அமானிதங்களில் ஒன்று. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நாம்
வானம் பூமி மலைகளிடம் இந்த அமானிதத்தை எடுத்துக் கொள்ளுமாறு சொன்ன பொழுது, அல்லாஹ் எடுத்து காண்பித்த பொழுது, அந்த அமானிதத்தை எடுப்பதற்கு அவை எல்லாம் மறுத்துவிட்டன. அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை வானம் பூமி மலைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காண்பிக்கின்றான். எல்லாம் மறுத்துவிட்டன. மனிதன் அதனை எடுத்துக்கொண்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பித்து விட்டு, இன்னல் இன்சான வலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயக்காரனாகவும் அறியாமை உள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களில் மிகப்பெரிய நியமத்துகளில் ஒன்று அல்லாஹ் மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான் பல இடங்களில். ஆக அல்லாஹ்வினுடைய இந்த மிகப்பெரிய நியமத் அமானிதம், இந்த அமானிதம் என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கும் பொழுது, அத்வாஹா, கட்டுப்படுதல், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே அமானிதம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். அது உள்ளத்தளவிலே கட்டுப்படுவதாக இருக்கலாம், அல்லது செயல்பாடுகள் வடிவிலே அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாக இருக்கலாம். அதையும் தாண்டி மனிதன் தன்னுடைய வார்த்தை அளவில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த விஷயங்களில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதாக இருக்கலாம். எந்த கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய நாவுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய நாவை எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னல் அப்த லா யதகல்லமு பிகலிமத்தின் மா யதபையனு ஃபீஹா யஸீலு பிஹா இலன் நாரி மா பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு மனிதன் சர்வ சாதாரணமாக எந்த ஒரு விபரீதத்தையும் அறியாமல் பேசக்கூடிய ஒரு வார்த்தையின் மூலமாக நாளை மறுமையிலே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் அளவிற்கு அவன் நரகத்திலே எறியப்படுவான். ஒரே ஒரு வார்த்தையின் காரணமாக. ஒரு வார்த்தைக்கான விபரீதம் இந்த உலகில் நமக்கு தெரியவில்லை என்றாலும் நாளை மறுமையில் அதை கண்டுகொள்வோம். யார் அணு அளவிற்கு ஒரு நன்மையோடு வருகின்றாரோ அவர் அங்கு அதை கண்டுகொள்வார். யார் ஒரு அணு அளவிற்கு தீமையோடு வருகின்றாரோ அவர் அதை இங்கு கண்டுகொள்வார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களின் மூலமாக மனிதர்கள் பிடிக்கப்படுவார்கள். மனிதர்களுக்கு அதற்கான பலவிதமான தண்டனைகள் உண்டு என்பதாக திருக்குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. மற்றொரு அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், இன்னல் அப்த லா யதகல்லமு பிகலிமத்தின், ஒரு அடியான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, மின் ரிض்வானில்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு அடியான் பேசிக்கொண்டே வருவான். அதனுடைய ஆழத்தன்மைகள், அதனுடைய சிறப்புகள், பெருமதிகள் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் பயன்படுத்தி கொண்டே வருவான். உதாரணமாக நாம் பேசக்கூடிய சர்வசாதாரணமாக சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், நன்றாக இருக்கின்றோம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பல சந்தர்ப்பங்களில் பாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இது போன்ற வார்த்தைகளை சொல்லுவோம். அல்லாஹ்வை முன்னிறுத்துவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், மிகப்பெரிய வார்த்தைகள். இது போன்ற வார்த்தைகள் நாம உணராமல் சில சந்தர்ப்பங்களில் அதிகமாக சொல்வது கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉ அல்லாஹு பிஹா தரஜாத். அந்த வார்த்தையை அவன் எதுவுமே தெரியாமல் சொல்லிக் கொண்டிருப்பான். அதனுடைய பெருமதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு தரஜாவாக கொடுப்பான் நாளை மறுமையில். அதை போன்று மற்றொரு மனிதன், இன்னல் அப்த லா யதகல்லமு பிகலிமத்தின் மின் ஸஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பான். அதனுடைய விபரீதம் அவனுக்கு தெரியாது. சர்வ சாதாரணமாக பேசுவான். வார்த்தைன்னா எந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்ப இருக்குன்னு உள்ளத
இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சில செய்திகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா யுல்கி லஹா பாலன், அதனுடைய பெருமதி அவன் உணராமல் பேசிக்கொண்டே இருப்பான். யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், நரகத்திலே அவன் தூர எறியப்படுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை, மனிதன் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர்ச்சியான சில வார்த்தைகள் மூலியமாக அவன் பிடிக்கப்படுவான் என்பதும், அவன் தடுக்கப்படுவான் என்பதும், அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது என்பதும், அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கின்றது என்பதும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம எந்த அளவிற்கு வார்த்தைகளுடைய விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும், அதில் ஒரு கவனத்தை நம்ம கூடுதலாக செலுத்த வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்றொரு மனைவி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில ஒரு ஷார்ட் டைப்பான ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக முன்னோக்கி வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ் இன்னஹா சஃபியா கதா வ கதா, அல்லாஹ்வுடைய தூதரே சஃபியா இந்த மாதிரி பெண் தானே அப்படி ஒரு செய்கை காண்பித்து, அந்த செய்கை அவர்கள் ஷார்ட்டானவர்கள், அதாவது குட்டையானவர்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தையை பாருங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜத்ஹு. ஆயிஷா, நீ பயன்படுத்திய இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் கடல் முழுவதும் கெட்டு போய்விடும், கடல் முழுவதும் நாசமாகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய ஒரு வார்த்தை, நாம பேசக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக இருக்கும். இது அப்ப எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. நம்ம பார்வையில் இதெல்லாம் ஒரு வார்த்தையே இல்லை, சர்வ சாதாரணமாக தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக நம்மில் பெரும்பாலானவருக்கு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சிறிய ஒரு வார்த்தையை கூட, சிறிய ஒரு அடையாளத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரிக்கை செய்தார்கள், இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் முழுவதும் நாசமாகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகின்றது. இது ஒரு புறம் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்களை சொல்லி காண்பித்து, இவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றேன், இவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றேன், இவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மையதுமனுலி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. எவர் ஒருவர் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்வேன் என்பதாக எனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றாரோ அவுமனுலகுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டு பிரதானமான உறுப்புகளை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இரண்டு உறுப்புகள் விஷயத்தில் ஒருவர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதற்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கம் செல்வதை நான் வாக்குறுதி அளிக்கின்றேன், அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய விஷயத்தில், மனைவியுடைய விஷயத்தில், சமுதாயத்துடைய விஷயத்தில் வார்த்தைகள் பிரயோகம் மிகவும் மோசமானதாக இன்றைக்கு சமுதாய சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது. பட்டப்பெயர்கள் வைப்பது, புறம் பேசுவது, அவதூறு பரப்புவது, இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி தவறான விஷயங்களை மூட்டி விடுவது, இது போன்ற விஷயங்கள் இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம். ஒரு முஃமின், உண்மையான முஃமின் இது போன்ற விஷயங்களில் இருந்து தவிர்ந்திருப்பதுதான் உண்மையான முஃமின் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃவல், அல்லாஹ்வுடைய தூதரே அமல்களில் சிறந்தது எது? அஃவல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் விருப்பத்திற்குரிய அமல் எது?
இன்னும் ஒரு அறிவிப்பிலே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே அதாவது உண்மையான முஃமின் யார் என்று கேட்கும் பொழுது மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவன் ஒருவன் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும், முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நாவை முற்படுத்தினார்கள், தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் மற்ற முஸ்லிம்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கின்றானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இது போன்ற விஷயங்கள் நமக்கு எதை சொல்லி காண்பிக்கின்றது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய நாவுடைய விஷயத்தில், பேசக்கூடிய வார்த்தைகளுடைய விஷயத்தில் மிக கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு நபித்தோழர் சுஃபியான் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹத்தஸனி பிஅமலின், அதாவது எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிடுங்கள், அந்த காரியத்தின் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், குல் ரப்பி அல்லாஹ், நீ அல்லாஹ்தான் என்னுடைய ரப் என்பதாக முழு மனதோடு சொல் என்பதாக சொல்லிவிட்டு சும்மஸ்தகீம், பிறகு அதில் உறுதியாக இருந்து கொள் என்பதாக சொன்ன மாத்திரத்தில் திரும்ப அந்த நபித்தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய விஷயத்தில் நீங்கள் பயப்படக்கூடிய மிகவும் பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து காண்பித்து சொன்னார்கள், இதிலே நீ கவனமாக இருந்து கொள். அல்லாஹ்வுடைய தூதர், உன்னுடைய ரப் அல்லாஹ்தான் என்பதாக நீ சொல்லி அதிலே உறுதியாக இருந்து கொள் என்பதாக முதலாவதாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவதாக அந்த நபித்தோழருக்கு சொன்ன விஷயம் இது, உன்னுடைய நாவுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையில் சிலர் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அதாவது திஹாமா மலைத்தொடர்கள் அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளோடு வருவார்கள். அவர்கள் தொழுதிருப்பார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், ஜகாத் கொடுத்திருப்பார்கள், ஹஜ் செய்திருப்பார்கள், மிகப்பெரிய இபாதத்துகளில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நாவு செய்த தவறுகளின் மூலமாக நாளை மறுமையிலே பிடிக்கப்படுவார்கள். இதை நாம் ஒரு நீளமான ஒரு ஹதீஸிலே அழகாக தெரிந்து கொள்ளலாம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு முறை நாங்கள் பிரயாணத்திலே இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னில் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், எனக்கு பிஅமலின் ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள், யுத்கில்னில் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார், அதன் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நம்ம எல்லோருடைய ஆசையும் இதுதான், சொர்க்கம் போக வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அமலை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, லகத் சஅல்த அன் அதீம் யா முஆத், முஆதே, நீ மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டு விட்டாய். நீ கேட்டது சர்வ சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல, மிக வீரியமான ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வியை நீ கேட்டு விட்டாய். وَإِنَّهُ لَيَسِيرٌ عَلَى مَن يَسَّرَهُ اللَّهُ عَلَيْهِ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அதை இலகுபடுத்தியுள்ளானோ அதை தவிர வேறு யாரும் அதை இலகாக அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். தொடர்ச்சியாக சொன்னார்கள், முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, அதாவது ஒரே ஒரு அமலைத்தான் கேட்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விட வேண்டாம். வ துகீமுஸ் ஸலா வ துக்தியஸ் ஸக்கா வ தஸூமு ரமலான் வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப 5 கடமைகளையும் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது என்பதாக 5 விஷயங்களை சொல்றாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் 5 அமல்களை சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், கைரான சிறந்த விஷயங்களை உனக்கு நான் சொல்ல வேண்டாமா,
பலா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லும் பொழுது அஸ்ஸௌமு ஜுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நோன்பு என்பது கேடயமாகும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வஸ்ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத்து கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்-நார, எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ அதை போன்று உன்னுடைய பாவங்களை உன்னுடைய சதகாக்கள் அளிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் வாஜிபான விஷயங்கள், பின்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் மனிதன் உபரியாக செய்யக்கூடிய விஷயங்கள். உபரியாக செய்யக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுத்துகின்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் ஒரு மனிதன் இரவினுடைய ஒரு ஓரத்தில் தொழக்கூடிய தொழுகையாகிய இரவுடைய தொழுகை. இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க அலா உக்பிருக பிரஸில் அம்ர் வ உமூதுஹு வ திர்வதி ஸலாமி. அல்லாஹ் அதாவது முஆதே, இன்னும் நான் சில விஷயங்களை உனக்கு அறிவிக்க வேண்டாமா? மார்க்கத்திலே அதாவது காரியங்களிலேயே தலையாய காரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்க வேண்டாமா? வ உமூதுஹு, அதிலே அதாவது பிடிப்பாக இருக்கக்கூடிய தூணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்க வேண்டாமா? ஒதிர்வத்தி சனாமிகி, அதிலே உயர்ந்த தரஜாவை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்க வேண்டாமா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ரஸுல் அம்ர் அல் இஸ்லாம். ரஸுல் அம்ர், காரியங்களிலேயே தலையாய காரியம் எது தெரியுமா? இஸ்லாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வ உமூதுஹு, அதிலே தூணாக இருப்பது அஸ்திவாரமாக பிடிப்பாக இருப்பது எது தெரியுமா? அஸ்ஸலா, தொழுகை. வதிர்வதி ஸலாமிஹி, அதிலே உயர்ந்த தரஜாவிலே இருப்பது அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது என்பதாக ஒரே ஒரு அமலை கேட்ட பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இத்துணை விஷயங்களை பட்டியலிடுகின்றார்கள். ஆரம்பமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை வணங்குவது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதன் பின்னால் உபரியான சதகாக்கள், நோன்பு, இன்னும் தொழுகைகள், அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரியங்களில் சிறந்த காரியங்களை எல்லாம் சொல்லி காண்பித்து விட்டு அலா உக்பிருக, முஆதே உனக்கு நான் அறிவிக்க வேண்டாமா? பிமிலாகி ذلك குல்லி, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்பதான் விஷயத்துக்கு வர்றாங்க. நீ கேட்ட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்ட எல்லாம் சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் இலகுவாக, நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்பதாக சொன்னா அல்லவா, அதற்கான பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் இருக்க வேண்டும், கூடுதலாக இதுவும் இருந்தது என்று சொன்னால் ஒரு மனிதன் இலகுவாக சொர்க்கம் செல்லலாம், நரகத்தில் இருந்து தூரமாகலாம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சொல்ல வருகின்றார்கள். அலா உக்பிருக பிமிலாகி ذلك குல்லி, இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டாமா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய நாவை பிடித்து காண்பித்து சொன்னார்கள் குஃப் அலைக ஹாதா, இந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்து கொள். குஃப் அலைக ஹாதா, இந்த விஷயத்தில் நீ பேணுதலாக இருந்து கொள் என்பதாக சொன்ன மாத்திரத்தில் குல்து, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள் யா நபி அல்லாஹ் இன்னா லமுஆഖദூன பிமா நதகல்லமு பி, அல்லாஹ்வுடைய தூதரே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக நாம் பிடிக்கப்படுவோமா? அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நாம் பேசக்கூடிய இது போன்ற வார்த்தைகள் மூலமாக பிடிக்கப்படுவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் யா முஆத் தக்லக உம்முக யா முஆத், முஆதே நீ சொன்ன இந்த வார்த்தையின் மூலமாக உன்னுடைய தாய் உன்னை இழந்திருக்கட்டும், நீ இதற்கு மௌத்தாகி இருக்கலாம் முஆதே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தி விட்டாய். நீ கேட்டது சாதாரண விஷயம் அல்ல. அதாவது நாளை மறுமையில் وهل يكب الناس في النار على وجوههم او قال على مناخرهم الا حصائد السنتهم, நாளை மறுமையில் முகம் குப்புற மனிதர்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவதற்கு அவர்கள் நாவு விளைத்தலின் காரணமாக தவிர வேறு எது இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அவனுடைய இஸ்லாத்தில் குறை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் பல அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதும் பொழுது வார்த்தைகளுக்கான பெருமதி, ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் குஃப்ருக்கு கொண்டு போயிடும், சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் குஃப்ருக்கு கொண்டு போய்விடும் என்பதாக அவருடைய புத்தகங்களில் எழுதுவார்கள். இது போன்ற பல விஷயங்கள் உள்ளது அன்புள்ள சகோதரர்கள். ஆக
நாம மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களாக இருக்கலாம், மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பித்த பொருத்தமான வார்த்தைகளா இல்லது கோபத்திற்குரிய வார்த்தைகளா என்பதாக தெரிந்து அது போன்ற வார்த்தைகளை கவனமாக பேசக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வார்த்தைகளை பேசி நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நாவு சம்பந்தமாக சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சுடைய ஒழுங்குகள் விஷயத்தில் நாவை எந்த அளவிற்கு பேணுதலாக கவனமாக பயன்படுத்த வேண்டும், அல்லது அவன் தவறாக பயன்படுத்தும் பொழுது அவனுக்கு நாளை வறுமையில் எந்த அளவிற்கு விபரீதங்களை பெறுவான் என்பதாக சொல்லி ஒரு சில விஷயங்களை குர்ஆன் சுன்னா வாயிலாக தெரிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக ஹதீஸிலே வந்துள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் காலை பொழுதை அடைந்து விட்டால் காலை பொழுதை ஆதமுடைய மகன் அடைந்து விட்டான் அப்படின்னா அவனுடைய எல்லா உறுப்புகளும் நாவோடு தர்க்கம் செய்கின்றது. துகஃபிருல் லிசான், நாவோடு தர்க்கிக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை நம்ம உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கக்கூடிய விஷயம். தகூல், அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றது, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். மற்ற எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே முறையிடுகின்றது, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஃபஇன்னமா நஹ்னு பிக, நாங்க எல்லாரும் உன்னை கொண்டுதான். நீ எப்படி இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இருப்போம். நீ கரெக்டா இருந்தேன்னா நாங்க கரெக்டா இருப்போம். நீ கோணி போயிட்ட அப்படின்னா, நீ கோணலா வார்த்தைகளை விட்டுட்ட அப்படின்னா நாங்க கோணலாயிருவோம். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ சரியாக இருந்து விட்டால் நாங்கள் சரியாக இருந்து கொள்வோம். நீ கோணலாகிவிட்டால், நீ தவறு இழைத்து விட்டால் நாங்கள் கோணலாகி விடுவோம் என்பதாக நாவுகள் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது நமக்கு சர்வசாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம். வார்த்தையை அளந்து பயன்படுத்து. ஏன்னா நாம் ஈஸியா பேசிடுவோம். அடி விழுவது எங்க இருக்கும் அப்படின்னா உடலுக்காகத்தான் இருக்கும். உடலுடைய மற்ற உறுப்புகளுக்கு தான் அடி பாதிப்பு இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், தினமும் காலையில் ஆதமுடைய பிள்ளைகளிடத்தில் அவனுடைய உறுப்புகள் எல்லாம் முறையிடுகின்றது. அப்போ பொதுவாகவே உறுப்புகளுடைய விஷயத்தில் நாவுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உண்டு. அந்த நாவு கவனமாக இருந்தது என்று சொன்னால், அந்த நாவு சீராக இருந்தது என்று சொன்னால் மனிதன் சீராகி விடுவான். வார்த்தைகளுடைய விஷயத்தில் அந்த நாவு சீரில்லை என்று சொன்னால் மனிதன் கெட்டு போவான் என்பதாக நம்ம பார்க்க முடிகின்றது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாம உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ, ஃபல் யகுல் கைரன் அவ் லியஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஆகவே பேச்சை கொடுத்த அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களாகவும், அதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய வார்த்தைகளிலிருந்து விலகி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தவிர்த்திருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார்
اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين، فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر، الله يعلم ما تصنعون.